ஹாய் கேமர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 நியூ கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ லான்ச் ஆயிருக்க ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற 10 கேம்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேம் ஆன்லைனில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில கேம் ஆஃப்லைனில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன கேம் அப்படின்றத அந்த கேம் வரும்போது நானே சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற 10 கேம்ஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ வேணுன்ற கேமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பத்தாவது பார்க்க போற கேம் நேம் டோட்டல் வார் எம்பையர். இந்த சைஸ் கிட்டத்தட்ட 2 GB வரும். அதே ஒரு ஆஃப்லைன் கேம். ஆக்சுவலா இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்கிற போரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கேமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க தான் சொல்லி ஆகணும். போர் நினைச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண போர்லாம் நினைச்சாதே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குதிரை இருக்கு, எக்கச்சக்கமான கப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல இருக்கு. அது போக இந்த கேம்ல சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சோல்ஜருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். உண்மையிலே தரமான கேமா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 9வது பக்கம் ஒரு கேம் நேம் டெலிவரி Z. இது சைஸ் கிட்டத்தட்ட 276 MB வருது. அந்த இது ஒரு ஆன்லைன் கேம். இந்த கேமோட கான்செப்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட லொகேஷன் போய் நீ டெலிவரி பண்ணணும். அதுக்கு நடுவில் எக்கச்சக்கமா அப்ஸ்டக்கிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதான் நீங்க தாண்டி போற மாதிரி தான் இந்த கேமோட கான்செப்டே இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தையும் டெலிவரி பண்ணும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படியே தருவாங்க. ஸோ அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்கச்சக்கமான விஷயத்தை அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுபோக நடுவில் எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் நீங்க கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். அதுபோக அந்த கார்ல ஒரு பூஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து கிராஃபிக்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஆகணும். உண்மையிலே நல்ல கேம். மறக்காம அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எட்டதை பார்க்க போற கேமோட நேம் ஹெட் அண்ட் பாடி கேம். ஒரு சைஸ் கிட்டத்தட்ட 934 MB வருது. அந்த இது ஒரு ஆன்லைன் கேம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு பெரிய மேப்புக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எனிமி வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்க போய் சுட்டு கொள்ற மாதிரி தான் அந்த கேமோட கான்செப்டே இருக்கும். மற்றபடி இந்த கேம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது COD கேம் மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாத பார்க்க போற கேமோட நேம் CPM டிராஃபிக் ரேசிங். இது சைஸ் கிட்டத்தட்ட 807 MB வருது. அந்த இது ஒரு ஆன்லைன் கேம். ஃபர்ஸ்ட் இந்த கேமை டெவலப் பண்ண அந்த டெவலப்பர் இருக்கிற பார்த்தீங்கன்னா அது எதை வச்சு டெவலப் பண்ணாருன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான கிராஃபிக்ஸா இருக்குன்னு சொல்லி ஆகணும். அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த கேம்ல இருக்க கலர்ஸ் சின்ன சின்ன விஷயத்தை கூட அந்த சும்மா டீட்டெயிலிங்கா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த கேம்ல இருக்க எல்லா கார்ஸோட ஸ்பீடே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் 250, 350, 450 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட்லாம் சும்மா பறக்கு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்க காசை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயத்தை உங்க கார்ல வந்து பாத்தீங்கன்னா நீ அப்கிரேட் பண்ணிக்க முடியும். உண்மையில வெறித்தனமான கேம். மிஸ் பண்ணாம அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அறத பார்க்க போற கேம் நேம் கேரியான். இது சைஸ் கிட்டத்தட்ட 127 MB வருது. அந்த இது ஒரு ஆஃப்லைன் கேம். இந்த கேமோட கான்செப்ட் நீங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஒரு பெரிய ஜாம்பி மாதிரி இருக்கு. அதை வச்சு தான் அந்த கேமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆயிட்டே இருக்கு. பாக்குறதுக்கு இன்னும் பெரிய மிஷினுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோம்பி போய் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சத்தியமா சொல்ல தெரியல. நீங்க விளையாண்டு பார்த்து நீங்க எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அஞ்சாவது பார்க்க போற கேமோட நேம் டிரைவ் எக்ஸ். சைஸ் கிட்டத்தட்ட 458 MB வருது. அந்த இது ஒரு ஆஃப்லைன் கேம். இந்த மாதிரி கேம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னாலே அங்க எக்கச்சக்க மோட் இருக்குன்னு தான் அர்த்தம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் அட்வென்ச்சர் இருக்கு, ஸோ ஹில்ஸ் இருக்கு, எக்கச்சக்க மோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே கேம்லயே இருக்கு. இந்த கேம்ல இருக்க மேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலுக்கு தான் சொல்லி ஆகணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் விளையாட முடியாத கேம் விளையாண்டுகிட்டே தான் இருக்கலாம் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ இந்த கேமோட கண்ட்ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு. யாரை வேணா வந்தாலும் உடனே கத்துக்கலாம் அப்படின்றது தான் இருக்கு. உண்மையிலே வேற லெவலான கேம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நல்லா பார்க்க போற கேம் நேம் கிராண்ட் சாகா. இது சைஸ் கிட்டத்தட்ட 6 GB வருது. அந்த இது ஒரு ஆன்லைன் கேம். ஆக்சுவலா இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ கிடையாது, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்காங்க. ஸோ அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு அந்த எபிலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ அதையே வச்சு நம்ம விளையாட முடியும். சப்போஸ் அந்த கேட்டோட எபிலிட்டி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் பொழுது ஸோ நீங்க வேற கேட்டோட எபிலிட்டி சூஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களால விளையாட முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல இருக்கு. அந்த எபிலிட்டி வச்சு நாங்க என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எனிமீஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த எபிலிட்டி வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நீங்க கொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அப்படியே நம்ம கான்செப்ட் விட்டு கிராஃபிக்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா 6 GB வந்து பாத்தீங்கன்னா சும்மா ரியலிஸ்டிக்கான கிராஃபிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு டீட்டெயிலிங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. சப்போஸ் நம்ம எபிலிட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிராஃபிக் இதோட தரமா இருந்தா சொல்லி ஆகணும். ஸோ மறக்காம அந்த கேம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நம்ம முன்னாடி பார்க்க போற கேம் நேம் வின்லேண்ட் டேல்ஸ் வைக்கிங். இது சைஸ் கிட்டத்தட்ட 1 GB வருது. அந்த இது ஒரு ஆன்லைன் கேம். இந்த கேமோட கான்செப்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்டிங்கை பேஸ் பண்ணி இருக்கு. ஹண்டிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம வேட்டையாடுறது பாத்தீங்களா. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேமை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜா மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, அது நீங்க தான். ஸோ நீங்களே ஒரு சுத்த பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுபோக நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஹண்டிங் பண்ற மாதிரிலாம் இந்த கேம்ல இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டான கேமா வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேமை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும்.
நம்ம ரெண்டாவது பக்கம் ஒரு கேமோட நேம் சூப்பர் சிட்டி கூட இந்த சைஸ் கிட்டத்தட்ட 200 MB வருது. அந்த இது ஒரு ஆன்லைன் கேம். இந்த லிஸ்ட்ல எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்னா இந்த கேம் தான் நான் சொல்லுவேன். இங்க பெரிய மேப் இருக்கும். ஸோ அங்கே நீங்க டவுனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். டவுனை பில்ட் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரோடு போறது, அப்புறம் பில்டிங் கட்டுறது, அப்புறம் பேங்க் வைக்கிறது, அப்புறம் ஷாப்பிங் மால் கட்டுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்ல நீங்க பண்ணணும். ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா பில்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்களே இறங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள போய் அந்த டவுன் எப்படி இருக்கு எது இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் வந்து போய் நீங்களே பாத்துக்க முடியும். ஆக மொத்தத்தில் இந்த கேமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்டுன்றதே ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்க விளாண்டுக்கிட்டே தான் இருக்க சொல்லி ஆகணும். ஸோ முடிஞ்ச அந்த கேம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேமோட நேம் MWT Tank Battles. ரேஸ் கிட்டத்தட்ட 2.5 GB வருது. அந்த ஒரு ஆன்லைன் கேம். இந்த லிஸ்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேம் தான் சொல்லி ஆகணும். எதுக்காக அப்படின்னா இந்த கேமோட கிராஃபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நோக்கி விட்டுருன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த இருக்க டேங்கர்ஸ் அப்புறம் ஃபிளைட்ஸ் எல்லாமே வந்து வேற லெவலுக்கு தான் சொல்லி ஆகணும். கேம் நீங்க விளையாடும் போது அந்த ஷூட்டிங் சவுண்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அதற்கு வைப்ரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியலிஸ்டிக்கா தான் சொல்லி ஆகணும். ஸோ நீங்க ஒரு 8 GB 9 GB கிராஃபிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2.5 GB கிராஃபிக்ஸ்க்கு இந்த கேம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம நீங்க மிஸ் பண்ணாம இந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்துதாங்க. மறக்காம கமெண்ட்லேயே சொல்லுங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்த 10 கேம்ஸ்ல எந்த கேம் நீங்கள் டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பர்சனலாக பிடிச்ச கேம் அப்படின்றது நம்ம டாப் 2ல பார்த்தோம் இல்லையா, ஒரு டவுனை பில்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அது கேம் தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. பார்த்த கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்ததுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு சில பக்ஸ் இருக்கலாம். பட் எனக்கு எந்த பக்குமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டேன். இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பட் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து மிகப்பெரிய நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை.